இப்போ பூமி என்பது ஃபோட்டான் பேண்டுக்குள் வந்திருக்கு ஒரு மோர் தென் 20 இயர்ஸ் மேலேயே. இந்த ஃபோட்டான் பேண்டுக்குள்ளே வந்தபோது அதனுடைய எனர்ஜி என்பது எப்படி இருக்கும்னா, ஒரு 2000 பேஜஸ் கொண்ட ஒரு புத்தகத்தை நம்மளால் 5 நொடியில் அதிலே இருக்கும் ஞானத்தை பெற முடியும். இன்னொரு வகையில் அதற்கு முன்னாடி இருந்த தவம் செய்த தவசிகள் 1000 வருடங்கள் தவம் செய்து அவங்கள் கற்றுக்கொண்ட ஞானத்தை இப்பொழுது நாம் ஒரே வருடத்தில் தெரிந்து கொள்ளலாம். அப்போ 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்கு இப்போ எனர்ஜி என்பது. எதற்காக பிளைடியன்ஸ் நம்ம பூமியிலிருந்து ஒரு 300 மைல்ஸ்க்கு அப்புறம் அவுட்டர் ஸ்பேஸில் 1000 கணக்கான ஸ்பேஸ் ஷிப்ஸில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நாசாவுக்கு தெரியாதா, இஸ்ரோவுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. இது எல்லாமே இன்விசிபிள். அங்கிருந்து நமக்கு ஒளியையும் ஞானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒளி என்றால் ஞானம். அவங்க ஏன் மேலே இருந்து இதெல்லாம் செய்கிறாங்க? கீழே வந்து நேராக இங்கேயே செய்யலாம்னா முடியாது. இங்கே இருப்பவர்கள் நாம் நம் மூலமாகத்தான் இது செய்யப்படணுமே தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது.